கிருபையுள்ளவருமாக இருக்கார்ன்றதான் அந்த 7ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறார். ரைட். 7ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிங்க யாராவது. நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோட காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் சேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். முதல் வசனம் நமக்கு சொல்லுது, பேழையை கட்டி முடிச்சிட்டான், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டான். அவன் போய் பேழையில உட்காரல. கடவுள் நோவாவோட அங்க இடைப்படுகிறார். கர்த்தர் நோவாவை நோக்கி, முன்னாடியே சொல்றாரு, இந்த பூமியை நான் அழிக்க போறேன், ஜலப்பிரளயத்தால் அழிக்க போறேன், நீ ஒரு பேழையை கட்டுனாரு. அவன் பேழையை கட்டி முடிச்சுட்டு, எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இனி நானே காப்பாத்திக்கிறேன். அவன் போல அவன் வெயிட் பண்றான், கடவுள் அவனை சந்திக்கிற வரையும். தேவன் அவனை சந்திச்சு சொல்றாரு, நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள்ள இப்ப போங்கன்னு அவர் ஒரு டைம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். உன்னை நீதிமானா கண்டேன், இப்போ நீ பேழைக்கு போனவர் சொல்லலை, நீ பேழைக்கு போ, ஏன்னா நான் உன்னை நீதிமானாக பார்த்தேன், நான் உன்னை நீதிமானாக ஆக்குனேன் அப்படின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நீதிமான் அப்படின்னா அவன் எல்லாரையும் விட ரொம்ப யோக்கியமா வாழ்ந்தான், எல்லாரையும் விட பரிசுத்தமா வாழ்ந்தான், எல்லாரையும் விட நல்லா இருந்தான். அப்படின்னா எல்லாரையும் போல அவனும் ஒரு பாவியான மனுஷன், எல்லாரையும் போல அவனும் கடவுளுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான். தேவனது கிருபையை சார்ந்தவனா, பாவத்தோடு சண்டை போடுறவன் தான் நீதிமான், பாவத்தை வெறுக்கிறவன் தான் நீதிமான். பாவம் செய்யாதவன் இல்லை, பாவத்துல விழுந்து எந்திக்கிறவன், பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிறவன், நாள்தோறும் கடவுளுடைய கிருபையினால தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனுக்கு உண்மை முத்தமா வாழ முயற்சி பண்றவன் தான் நீதிமான். அதான் பைபிள் ஃபுல்லா நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோபா இருந்தாலும் சரி, அவர்கள் பாவமற்றவர்கள் கிடையாது, பாவத்தோடு போராடுகிறவர்கள். இப்ப அப்படிதான் அவரு நோவாவை பார்த்து சொல்றாரு, நீ இந்த 120 வருஷம் இந்த பேழையை கட்டின, இந்த 120 வருஷம் எனக்கு உண்மையா இருந்த, 120 வருஷம் நீதியை பிரசங்கம் பண்ண, 120 வருஷம் என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு இந்த பேழையை நீ செஞ்சு முடிச்சனால, நீ இந்த விசுவாசத்துக்கு பாத்திரமா இருக்கிறனால நீ இந்த பேழைக்குள்ள போகிறார். அப்படி நோவா மட்டும் அவர் காப்பாத்தல, அவர் தெளிவா இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களின் மீதும் அவர் கிருபையுள்ளவரா, ஒவ்வொரு மிருகம், ஒவ்வொரு பறவை, ஒவ்வொரு ஊர்வனை எல்லாற்றிலும் ஜோடி ஜோடியா 7 பிரித்தெடுத்து சேர்த்துக்கொள் அப்படின்றார். சரிங்களா? இப்ப 4ல இருந்து 5 வாசிங்க. இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இடாதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். பாருங்க, பேழையை உண்டு பண்றாரு, நீயும் உன் குடும்பமும் உள்ள போய் பிரவேசிங்கன்ற. இப்ப உள்ள போய் உட்காந்துட்டான். உள்ள உட்கார்ந்த உடனே மழை வரல, உள்ள உட்கார்ந்த உடனே வெள்ளம் வரல. கடவுள் சொல்றாரு, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு அப்படின்றார். நீ பேழையில போய் உட்காரு, நான் 7 நாள் கழிச்சுதான் 40 நாள் இரவும் பகலும் மழையை வரிசிக்க பண்ணி எல்லாத்தையும் நிகிரகம் பண்ணுவேன். பேழையை கட்டி முடிச்சுட்டு உள்ள போய் உட்கார்றான். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, மழை வரல. இப்போ சுத்தி உள்ள ஜானம் அவனை எப்படி பார்த்துருக்கும்? இவ்வளவு நாள் பேழையை கட்டிட்டு வீட்டில தான் வந்து வாசம் பண்றான். பகல்ல பேழையை கட்டுறான், இரவுல வீட்டில் வந்து தூங்குறான். பகல்ல பேழையை கட்டுறான், வீட்டில் எப்பயும் போல செய்யக்கூடிய காரியத்தை செய்யறான். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா மிருக ஜீவன்களையும் விட்டு, எல்லா சொத்தையும் விட்டுட்டு பேழைக்குள்ள மட்டும் அவன் குடும்பமும் போய் உட்காந்துருக்கான். சுத்தி உள்ள மக்கள்லாம் பாருங்க, என்னடா நோவா வீட்டில் காணோம், பார்த்தா பேழையில உட்காந்துருக்கான். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேழையில உட்காந்துருக்கிற, என்ன 7 நாள் கடவுள் பூமியை அழிக்க போறாரா, ஒழுங்கா பேழைக்குள்ள வாழ்றான். 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, சுத்தி உள்ளவெல்லாம் சிரிக்கிறான், பாடுறா அவன் எங்க போய் உட்காந்துருக்கிறான்னு. மற்ற மக்கள் எல்லாம் அணுதின வேலையை செஞ்சுட்டு இருக்கிறான். மற்ற மக்கள் எல்லாம் பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து எப்பொழுதும் போல வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா நோவா 7 நாள் உள்ள இருக்கிறான். இந்த 120 வருஷம் அவன் பட்ட அவமானத்தை விட இந்த 7 நாள் அவன் பட்ட அவமானம் ரொம்ப கொடுமையான. அவன் வாழ்க்கை இப்போ ரொம்ப வித்தியாசம். இப்போ அவன் இந்த பூமிக்குரியவனா இல்லாம அந்த 7 நாள் எல்லாருடைய பரியாசங்களையும் தாங்குறான். இன்னொரு பக்கம் அந்த 7 நாள் அழிவு நெருங்கிருச்சு. டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த வெடிகுண்டுல டைம் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி 7 நாள் இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன், 40 நாள் மழை பெய்ய போது, லாஸ்ட் சான்ஸ் இந்த பூமிக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றார். நோவாக்கும்
அவனை சுற்றி இருந்த எல்லா ஜனத்துக்கும் 7 நாள் தான் டைம். ஆண்டவர் நினிவே பார்த்து யோனாவை பார்த்து சொல்ல 40 நாள்ல நினிவே அழிக்கப்பட்டு போகும்னு போய் சொல்லணும்னு யோனாவை அனுப்புறார். சரிங்களா? சோதோம் கொமோராவுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றார். ஆபிரகாம்கிட்ட பேசிட்டு நான் சோதோம் கொமோரால பாவத்தை விசாரிச்சு அழிக்க போறேன் அப்படின்றா. எருசலேமுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றார். பாபிலோனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்றார். தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஊர் எப்போ அழியுன்னு சொல்றார். தமஸ்கு என்னைக்கு அழிய போகுது, மோவாப் என்னைக்கு அழிய போகுதுன்னு ஒவ்வொரு டைம் சொல்றாரு. இப்போ நோவாவினுடைய காலத்தையும் சொல்றாரு. நீ போய் உட்காரு, 7 நாள் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி சான்ஸ் அப்படின்றார். ஏன் இந்த 7 நாள்? 7 நாள் தான் படைப்பை நிறைவு செய்கிறார். 7 நாள் தான் பூமியை நிறைவு செய்கிறார். இப்போ அதே அந்த 7 நாளுடைய நிறைவு அவர்களுக்கு கடவுள் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி முடிச்சும் கூட இன்னும் கொஞ்சம் கிருபையுள்ளவரா உங்களுக்கு நாளை கூட்டி கொடுக்குறார். இப்போ 7 நாள் தான் அவனுக்கு டைம் இருக்கு. நோவாக்கு 7 நாளுக்குள்ள அவன் எவ்வளோ நீதியை பிரசங்கிக்கணுமோ அவன் பிரசங்கிச்சு ஆகணும். இப்போ எப்படி யோசிச்சிருப்பான்? 7 நாள் அவனுடைய சகோதரர்கள் செத்து போயிடுவாங்க, 7 நாள் அவனுடைய நண்பர்கள் செத்து போயிடுவாங்க, 7 நாளில் அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அவன் பார்க்க மாட்டான். அப்படின்னா அவன் எவ்வளவு பாரத்தோட எவ்வளவு கண்ணீரோட இவ்வளவு நாள் பேழையில வெளியே உட்காந்து பிரசங்கம் பண்ணவே இப்போ பேழைக்குள்ள உட்காந்து பிரசங்கம் பண்ணான். இனி அவன் பேழையை விட்டு வெளியே வர முடியாது. பேழையை விட்டு வெளியே போனான்னா அவனும் அழிஞ்சு போயிடுவான். பேழைக்குள்ள இருந்து 7 நாள் பாரத்தோடு இரவும் பகலும் அந்த ஜனங்களுக்கு இறுதியான எச்சரிப்பை அவன் கொடுத்து கொண்டு இருக்கிறான். கடவுளுடைய நியாய தீர்ப்பு இப்படிதான் வரும். கடவுள் சடுதியா யாரையும் நியாயம் தீர்க்கிறது. பாவத்துக்கு எதிரான தண்டனை சீக்கிரமா வராதனால தான் மனுஷன் துணிகரமா பாவம் செய்யும். ஒவ்வொரு பாவத்துக்கு தண்டனை உடனே வந்தா மனுஷன் பயப்படுவான். ஆனா கடவுள் பைபிள் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் நியாய தீர்ப்பையும் ஆக்கினையும் அவர் நீடிய பொறுமையோடு செலுத்துறார். நீங்கள் நானும் குயிக்கா தண்டனை செலுத்திடுவோம், நீங்கள் நானும் குயிக்கா கோவப்பட்டுருவோம், நீங்கள் நானும் குயிக்கா பகையை காமிச்சிருவோம். ஆனா கடவுளுடைய இருதயத்தை பாருங்க. அந்த துன்மார்க்கமான அந்த உலகம் இருந்தாலும் அந்த மக்களை அழிக்கிறதுக்கு பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் கடவுள் காட்டுறார். அவ்வளவு 120 வருஷம் பிரசங்கமானதுக்கு அப்புறமும் 7 நாள தேவன் அவர்களுக்கு கூடுதலாக கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 13வது அதிகாரம் 34-35 வாசிங்க. லூக்கா 13வது அதிகாரம் 34-35. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கடைசியா எருசலேமை பார்த்து சொன்ன வார்த்தை. அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த எருசலேம் வீதிகள்ல கிராமங்கள்ல அவர் சுற்றி திரிந்து அவர்களுடைய பாவத்தை எச்சரித்து அவர்கள் மனம் திரும்பாத பொழுது இயேசு கண்ணீர் விட்டு சொல்றார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே. எத்தனை தீர்க்கதரிசியை அனுப்பினாலும் அவங்க யாரையும் கம்பளத்தை போட்டு வர வைக்கல. எந்த தீர்க்கதரிசியும் அவங்க விசுவாசிகளை, எல்லா தீர்க்கதரிசியும் அவர்கள் கொன்று குவித்தார்கள். அதான் பழைய ஏற்பாட்டுடைய வரலாறு. ஏசா சொல்றாரு, கோழி தன் குஞ்சுகளை எவ்வளோ முறை சேர்த்து, கோழி விடவே விடாது. நீங்கள் கோழியை பார்த்தீங்கன்னா அது குஞ்சு பொறிச்ச உடனே மிகுந்த அலர்ட்டாக இருக்கும். அதனுடைய குஞ்சுகளை எந்த பக்கமும் விடாமல் சேர்த்து கொள்கிற மாதிரி கடவுள் அந்த இஸ்ரவேலை சேர்த்து கொள்வதற்கு அநேக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். அவர்கள் திருந்தாதனால உங்கள் வீடு பாழாக்கி விடப்படும். இதான் லாஸ்ட் சான்ஸ். இப்போ இயேசு எருசலேமுக்கு லாஸ்ட் சொல்றாரு, எருசலேமே எருசலேமே, ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசி வந்தாங்க, யோவான் சாணங்க வந்தான், இப்போ நான் கடைசியா உங்ககிட்ட வரேன். இப்போ நீ மனம் திரும்பலனா உனக்கு உன் வீடு பாழாக்கி விடப்படும், உனக்கு அழிவு ஏற்படும்ன்றத இயேசு எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். பேதுரு வாழ்ந்த காலகட்டத்தில் எங்கப்பா இயேசுன்னு ஆளை காணோம், என்னப்பா இயேசு தாமதம் பண்ணிட்டு இருக்கான்ற கேள்வி கேட்கிறான். இப்போ இயேசு வரப்போறான்னு சொல்லும் பொழுது இந்த உலகம் தான் கேட்குது, என்னப்பா 2000 அப்படிதான் சொன்னாங்க, 2010 அப்படிதான் சொன்னாங்க, இப்போயும் அந்த வராரு இந்த வராரு எங்க வராரு. இப்போ பேதுரு அதான் பதில் சொல்றாரு,
தாமதிக்கிறார்னு மனுஷங்க நினைக்கிறபடி அவர் வாக்கு தத்தத்துல ஒரு பொழுதும் தாமதமா இல்லை. ஏன் அவர் தாமதமா இல்லைன்னா, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமையா, அதுதான் இந்த உலகம் அழியாமல் இருக்குது. அதான் காரணம். ஏன் இன்னைக்கு உலகத்தினுடைய அநியாயம், உலகத்தினுடைய அக்கிரமத்துக்கு தண்டனை வரலன்னா, கடவுள் நீடிய பொறுமையா நியாயம் தீர்த்து எச்சரித்து தனது அன்பை காண்பித்து கிருபையை காண்பித்து மனிதனை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். தான் பேதுரு சொல்றாரு. ஒரு சத்தியம் வேதத்துல எங்கேயுமே மாறல. அது நோவாவுடைய காலத்திலையும் அதே மாதிரி தான் நடக்குதுன்றதை பார்க்கிறோம். இப்ப கடவுள் தனது நீதியையும் ஆக்கினையும் செலுத்துறதுக்கு முன்பாக தனது இரக்கத்தையும் கிருபையையும் அவர் தொடர்ந்து காட்டுகிறார். இயேசுவினுடைய வருகை வரைக்கும் இந்த உலகத்துல அவருடைய எச்சரிப்பின் செய்தி தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த சுவிசேஷத்தை வாசிங்கன்னா, இயேசு பரலோகத்தை பத்தி பேசுறதை விட நரகத்தை பத்தி அதிகமா பேசியிருக்கிறார். கடவுளுடைய கோபத்தை பத்தி, நியாய தீர்ப்பை பத்தி தான் இயேசு அதிகமா பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். முழு வேதத்திலே அதுதான் பிரதானமான சத்தியம். நோவாவுக்கும் ஆண்டவரையும் அதுதான் பிரதானமான சத்தியமாக சொல்லுவார். நீதியா கடவுள் பாவத்துக்கு எதிரான நியாய தீர்ப்பை நமக்கு செலுத்தாதனால நம்ம பாவத்தை கண்டு காணாம விட்டுட்டான்னு அர்த்தம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனும் கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியோ ரட்சிக்கப்படலையோ, ரட்சிக்கப்பட்டவனும் கணக்கு ஒப்புவித்தே ஆகணும். பவுல் நிருபத்துல தான் சொல்றார். எப்படி வாழ்ந்தா, எப்படி பேசினா, எப்படி சிந்திச்சான்றதுக்கான நீதியான நியாய தீர்ப்பு இருக்குது. உன் பாவத்தை நீ மறக்கலாம், அவர் மறக்க மாட்டார். உன் சிந்தையில நீ மறந்து போகலாம், அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறார். அந்த ரெக்கார்டு நோட்டு நியாய தீர்ப்பு நாளில் திறக்கப்படும். அந்த பரிசுத்தமுள்ள கடவுளுக்கு முன்பாக இங்க இருக்கிற குழந்தையிலேருந்து சாகக்கூடிய தாத்தா வரைக்கும் எல்லாரும் கணக்கு ஒப்புவித்து ஆகணும், எப்படி வாழ்ந்தோம். சரிங்களா? இப்ப இதுதான் நோவாவுடைய காலத்துல அந்த மக்களுக்குள்ள எச்சரிக்கை. 7 நாள் ஆச்சு மனம் திரும்ப, 7 நாள் ஆச்சு திருந்தி உன் தவற ஒத்துக்கோ, நீ அழிய போன்ற செய்தியை தொண்டை கிளிய கத்தி சொல்றான். யார் வந்தா? ஒரு ஆத்மா அவனுக்கு வந்துச்சா? ரைட். இப்ப தேவன் இங்க ஒரு வித்தியாசத்தை கொடுக்குறாரு. பேழையில இருக்கிற நோவா வேற, பேழைக்கு வெளியே இருக்கிற ஜனங்கள் வேறன்றதை கொடுக்குறார். நோவாவுடைய வாழ்க்கை இனி வித்தியாசமானது. நோவா காலத்துல வாழ்ந்தக்கூடிய மக்கள் இனி வித்தியாசமானவர்கள். இனிமேல் அவன் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, அவன் கடவுளுடைய ராஜ்யத்துக்குரிய, அவன் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல, அவன் நித்தியத்துக்கும் கடவுள் உண்டாக்குற புதிய உலகத்துக்கு அவன் காத்திருக்கிறான். இந்த பாவ உலகத்தை கடவுள் சங்கரிக்கப்பட ஒரு புதிய உலகத்தை கொடுக்கப்பார் நம்பிதான் பேரையில போய் உட்கார்றான். கடவுள் தரக்கூடிய அந்த நித்திய மேன்மையான சத்தியங்களை நம்பி அவன் உள்ள போய் உட்காரான்றதை பார்க்கிறோம். அவன் நீதிமானா கடவுள் கண்டு அவன் குடும்பத்தை உள்ள அனுப்புனார்னா அவன் முதல் வித்தியாசமா வாழ முடிவெடுத்தான். அதான் அவன் இந்த உலகத்துக்குரிய மக்களா அவன் வாழல. அவனை பார்க்கும் பொழுது அவன் பைத்தியக்காரனா அந்த உலகத்துக்கு பார்த்தான். அவனையும் அவன் குடும்பத்தையும் பார்க்கும் பொழுது மக்கள் எல்லாருக்கும் வித்தியாசமானவர்களாக கண்டார்கள். அவன் தேவனை பற்றி கொண்டு உலகத்தோட சண்டை போடான். அவன் தேவனை விசுவாசிச்சு உலகத்தை எதிர்த்தான். உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய ஆசை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யம், உலகத்தினுடைய மேன்மை எல்லாம் வேணான்னு விலகி வாழ்ந்தான். இதுதான் விசுவாச வாழ்க்கை. இதுதான் இயேசுடைய வாழ்க்கை. இயேசுவை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா நோவாவுக்கும் இயேசுவுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையை நீங்க கவனிங்க. இயேசு இருந்த காலகட்டத்துல வேதத்தை போதிக்கிறவன் இருந்தான். இயேசு இருந்த காலகட்டத்துல ஆசாரியா இருந்தான். இயேசு இருந்த காலகட்டத்துல தேவாலயம் இருந்துச்சு. இயேசு இருந்த காலகட்டத்துல ஆராதனை இருந்துச்சு. ஆனா இயேசு வித்தியாசமா வாழ்ந்தா. இயேசு அந்த ஆலயத்துல அந்த ஆசாரியரோடு ஒருமித்து வாழல. அவங்களும் இதே பைபிள் தான் வச்சிருந்தாங்க, அவங்களும் இதே பைபிளை தான் வழக்கப்படுத்தினாங்க. ஆனா இயேசு ஏன் வித்தியாசமா இருந்தா? அவர்கள் வேதத்தை வைத்துக் கொண்டு உலகத்தோட ஒத்து வாழ்ந்தார். அவர்கள் வேதத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு உலக மேன்மை எதிர்பார்த்தார்கள். அவர்களுடைய ஆடையிலிருந்து, ஆராதனையிலிருந்து, அவர்கள் வெளிகளிலும் சந்தைகளிலும் வந்தனங்களை எதிர்பார்த்து மனித புகழ்ச்சியை விரும்பி மனித பாரம்பரியத்தை கை கொண்டாங்க. இயேசு அதை எல்லாத்தையும் எதிர்த்தார். அவங்களுடைய ஆலயத்துல வியாபார ஸ்தலமானதை எதிர்த்தார். அந்த போதகர்கள் வேதத்தை கள்ளத்தனமா போதிக்கிறத அவர் எதிர்த்தார். அவர் தனி மனிதனா வாழ்ந்தார். சுவிசேஷத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இயேசுக்கு யார் ஆதரவு கொடுத்தார்? இயேசுடைய சிந்தனைக்கு ஒருமித்து யார் இருந்தா? நீங்க பைபிள் முழுவதுமா பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாச வாழ்க்கைன்றது இந்த உலகத்தோடு சண்டை போடுற வாழ்க்கை தான். இந்த உலகத்துடைய பாரம்பரியம், இந்த உலகத்துடைய சடங்கு, இந்த உலகம் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு விலகி வாழ்றது தான் விசுவாச வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்தை அங்கீகரிக்காது. இந்த உலகத்துக்கு அது மேன்மையா தெரியாது, இந்த உலகத்துக்கு அது மகிமையா தெரியாது. ஏன்னா இது இந்த உலகத்தை கடந்து வாழக்கூடிய வாழ்க்கை, இந்த உலகத்தை தாண்டி சிந்திக்கக்கூடிய வாழ்க்கை. அதுதான் எபிரேயர் 11வது அதிகாரம் 36 39 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11 36 39 விசுவாச வீரர்களுடைய இறுதி நிலையை அவர் சொல்றார். எப்படி ஒரு விசுவாசி வாழ்ந்தான். எபிரேயர் 11 36 39. வேறு சிலர்
நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். 40. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். விசுவாசி எப்படி வாழ்வான்னு சொல்ற, அவர்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். விசுவாச வாழ்க்கை பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் எல்லா விசுவாச வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த துன்மார்க்கமான உலகத்துல நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், ஏசாயா எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள். வாளால் அறுப்புண்டார்கள், யோவான் ஸ்நானகனை போல. பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், அப்போஸ்தலர்களை போல. பட்டயத்தினால வெட்டப்பட்டு மரித்தார்கள், அப்போஸ்தலர் எல்லா இரத்த சாட்சியா மரித்தார்கள். செம்பரியாட்டு தோலைகளையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து எலியா போன்றவர்கள் குறைவுகளையும் உபத்திரவங்களையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். விசுவாச வாழ்க்கை இந்த உலகத்துல சௌகரியமா மேன்மையா செழிப்பா மேன்மையா வாழக்கூடிய வாழ்க்கை அது எப்பயுமே உபத்திரம். அதான் 38 தெளிவா சொல்ல, உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இல்லை, அவ்வளவுதான். ஒரு விசுவாசிக்கு இந்த உலகம் கம்ஃபர்ட் பிளேஸே கிடையாது. இந்த உலகத்துல நிம்மதியா சந்தோஷமா அவனால வாழவே முடியாது. அவன் இயேசுவை பார்த்து இயேசு இருக்கிற இடத்த வாஞ்சிக்கிறான், அவன் இயேசுவோடு சேர்ந்து வாழ பிரயாசப்படுகிறான். இந்த உலகம் துன்மார்க்கமான பிசாசினுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறதுல இந்த உலகத்துல எந்த சந்தோஷத்தையும் அடைய மாட்டான். அதனாலதான் அவர்கள் வனாந்திரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். ஆபிரகாம் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். எல்லா வீட்டுலையும் போர்டா நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் அடைஞ்சானா? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகினானா? கானான் உனக்கு தர்றேன்னாரு. சாகுறப்ப கானான் ஒரு அடி நிலத்தை கூட அவன் வாங்கல. செத்த மனைவியுடைய கல்லறை மட்டும்தான் அவன் வாங்கினான். உன்னுடைய சந்ததி நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஈசாக்கை தவிர வேற யாரையுமே அவன் பார்க்கல. அப்படிதான் செத்து போனான். வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது, அவன் கடவுள் உண்டாக்குன தேவ பக்தியுள்ள நகரத்துக்காக காத்திருந்தான். அவன் அந்த வெறுமனை கானானை பார்க்கல, வெறுமனை அந்த சந்ததியை பார்க்கல. அவன் நித்திய பரலோக மேன்மைகளை விசுவாசிச்சவனா கடந்து போனான். அதான் ஈசாக்கு, அதான் யாக்கோபு, அதான் தாவீது. பைபிள் நீங்க எந்த விசுவாசத்தை எடுத்தினாலும் அவர்கள் இந்த உலக மேன்மைகளை ஒரு பொழுது விரும்பாதவர்கள், இந்த உலகத்தினுடைய பார்வையில மேன்மையானவர்களாக காணப்படாதவர்கள். ஏசு எப்படி வாழ்ந்தார்? ஏசு நினைச்சிருந்தா ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம், ஏசு நினைச்சிருந்தா ஆசாரி வீட்டில் பிறந்திருக்கலாம், ஏரோது வீட்டில் பிறந்திருக்கலாம். ஏன் ஒரு ஏழை வீட்டில் பிறந்தாரு? ஏன் ஒரு தச்சன் வீட்டில் பிறந்தாரு? ஏன் தச்சு வேலையை செஞ்சாரு? அவர் நினைச்சிருந்தா எத்தனையோ பிரில்லியண்டான வேலையை செஞ்சு உலகத்துல தன்னை பெரிய ராஜாவா காட்டியிருந்திருக்கலாம். ஏன் அவர் ஏழ்மையா இருந்தார்? ஏன் அவர் தாழ்மையா இருந்தார்? ஏன்னா இந்த உலகம் தனக்கு பாத்திரவான் இல்லைன்றதை அவர் உணர்ந்தார். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்னப்பான்னு கேட்டார். அப்போஸ்தலர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அப்போஸ்தலர்கள் யாரு ஐஸ்வர்யமா மேன்மையா வாழ்ந்தா? எல்லாம் இருக்கிறதை இழந்து கொடுத்துட்டு அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களாக போனார்கள் என்றதான் வேதம் நமக்கு சொல்றது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. அது நோவாவுடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்துறார். நீ பேழைக்குள்ள வரணும்னா அங்க இருக்கிற எதையும் உள்ள கொண்டு வரக்கூடாது. நீ பேழைக்குள்ள வரணும்னா வெறுமையா என் மேல நம்பிக்கை வச்சு நீ உள்ள வரணும். விசுவாச வாழ்க்கைன்றது எப்பயுமே இப்படிப்பட்ட வாழ்க்கை. நம்ம அப்படி இருக்கிறோமா? பேழை எப்படி அசட்டை பண்ணப்பட்டதோ அப்படிதான் இயேசுவும் அசட்டை பண்ணப்பட்டார். பேழை எப்படி அசட்டை பண்ணப்பட்டதோ அப்படிதான் சிலுவையும் அசட்டை பண்ணப்பட்டது. சத்தியம் எப்பயுமே எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படாது. சத்தியம் எப்பயுமே திரள் கூட்டமால ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏசு பின்னாடி எத்தனை பேர் அவர் சொன்னது உண்மைன்னு சொல்லி போனாங்க. 12ல் ஒருத்தன் காட்டி கொடுத்தான், ஒருத்தன் மறுதளிச்சான். அவர் பாடுபடும் பொழுது எல்லாம் ஓட்டு அவர் மட்டும்தான் நின்றாரு. ஒருத்தன் சொன்னா நான் செத்தாலும் உன் கூட தான் வருவேன்னா, அவர் சொன்னாரு நான் காலையில பொழுது முடிஞ்சா பார்த்துருவோன்னாரு. சேவல் கூவட்டும், நீ யாரு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. யாரு இருந்தா? சத்தியத்துக்காக அவர் நிற்கும் பொழுது அவர் தனியா தான் போறார். சிலுவையில தனியா தான் மரிச்சார். அவருடைய தாயாரோ அவருடைய சகோதரர்களோ யாரும் அவர் கூட வளர. விசுவாச போராடுறது எப்பயுமே அப்படிதாங்க. இது கூட்டத்தோட சேர்ந்து ஐக்கியமா வளர்றதல்ல. இது நீ ஓ பாவத்துக்கு எதிராக ஓ விசுவாசத்திற்காக சண்டை போடணும்.
நீ ஓ விசுவாசத்துக்கு எதிராக சண்டை போடணும். ரைட்? தேவனுக்குள்ளாக உன்னை இணைக்காதபடி தடை இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் எதிர்க்கிறதுக்கு தைரியம் உள்ளவனா இருக்கணும். எவ்வளவு பரியாசம் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் வேதம் சொல்லக்கூடிய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதற்கு கட்ஸ் வேணும், தைரியம் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல பிரதானமாக இருக்கிறத நம்ம சொல்றோம். ரைட்? கேள்வி என்னன்னா, நீங்க பேழைக்குள்ள இருக்கீங்களா, பேழைக்கு வெளியே இருக்கீங்களா? அதான் முக்கியமான கேள்வி. நீங்க நோவாவை போல இருக்கீங்களா, நோவாவுக்கு வெளியே இருந்த மக்களை போல இருக்கீங்களா? திரள் கூட்டத்தை போல இருக்கீங்களா, திரள் கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா இருக்கீங்களா? கடவுள் முக்கியமா, உலகம் முக்கியமா? கடவுள் முக்கியமா, கூட்டம் முக்கியமா? இயேசு முக்கியமா, உறவு முக்கியமா? இயேசு முக்கியமா, பாரம்பரியம் முக்கியமா? இயேசு முக்கியமா, இந்த உலகத்தினுடைய மேன்மை முக்கியமா? ரெண்டுல ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஒண்ணு நீ பேழைக்குள்ள தனியா இருக்கணும், இல்ல கூட்டத்தோட சேர்ந்து இருக்கணும். விசுவாச போராடுறது எப்பயுமே அப்படி வாழ்ற வாழ்க்கை தான். கடவுள் உன் பாவத்தை உணர்த்தி, கடவுள் உன்னுடைய தண்டனை அறிவிச்சு, கடவுளுக்கு பிரியமா உன்னை கடவுள் அழைக்கும் பொழுது கடவுளை முழுமையா உறுதியா பற்றி கொள்ளணும். அதுல பாடு உண்டுதான், அதுல வலிகள் உண்டுதான், அதுல பரியாசம் தான முடிவு. அதுதான் மகிமையான வாழ்க்கை. யாரு ஜெயிச்சா? அந்த பேழைக்குள்ள போன ஒருத்தன் ஜெயிச்சானா, இல்ல பரியாசம் பண்ண அந்த கூட்டம் ஜெயிச்சா? எப்பயுமே இந்த உலகத்துல விசுவாச வாழ்க்கை தோற்கப்பட்ட மாதிரி தான் தெரியும். முடிவினுடைய விளைவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்? முதல் விஷயம் அதான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு நீதிமானா கடவுளை பற்றி கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது அது தனியாக விசுவாசத்துல போராடக்கூடிய வாழ்க்கை. தேவனது நீதியும் கிருபையும் அவர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். ரைட்? 6ல இருந்து 10 வசனத்தை வாசி. ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாய் இருந்தான். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டனர். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. தெளிவா சொல்றாரு. அவனுக்கு 600 வயதாகும் பொழுது ஜலப்பிரளயம் வந்துருச்சு. ஜலப்பிரளயத்துக்கு தப்புவதற்காக நோவாவோட கூட அவன் குமாரர், அவன் மனைவி, குமாரரின் மனைவிகளும் பிரவேசித்தார். இப்ப இவங்க ஏன் இப்படி போனாங்க? நோவா போனா கடவுள் பேசினாரு, கட்டளை கொடுத்தாரு, கட்டினா. நோவாவுடைய குடும்பம் எப்படி போனது? நோவாவுடைய பிரசங்கம் அந்த உலகத்தை பாதிச்சதோ இல்லையோ, அவனுடைய குடும்பத்தை பாதித்தது. நோவா தன் குடும்பத்தை காப்பாத்தினான். நோவா தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கடவுளை குறித்த எச்சரிப்பை சொல்லி அவர்கள் அந்த பேழைக்குள்ள உட்பிரவேசிக்க பண்ணிட்டான். அவங்க யாரும் நாங்க வரமாட்டோம், நாங்க இங்கேயே இருந்துக்கிறோம்லாம் சொல்லல. நோவா நம்பின அந்த விசுவாசத்துக்கு அவர்கள் செவி கொடுத்தார்கள். நோவா போராட்டின அதே போராட்டம் தான் நோவா மனைவி, அதான் நோவா பிள்ளை. அவன் தனியா போராட்ட நிலையிலும் நோவாவுடைய மனைவிட்ட எவ்வளவு பேர் நோவாவை குறிச்சு சொல்லியிருப்பாங்க. நோவாவுடைய மனைவி நோவா எடுத்த தவறான முடிவுகளை குறித்து எவ்வளவு பேர் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நோவாவுடைய பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு பேர் உங்க அப்பா எவ்வளவு பைத்தியக்காரனா இருக்கிறான்னு சொல்லியிருப்பாங்க. அதன் மத்தியிலும் கூட நோவா விசுவாசித்த அந்த தேவனை அந்த குடும்பம் பற்றி கொண்டது. நோவா யாரை காப்பாத்தினாலும் தன் குடும்பத்தை காப்பாத்திட்டான், தன் மனைவி பிள்ளைகள்கிட்ட அவன் காப்பாத்திட்டான். ஊழியன்றது முதல்ல குடும்பத்துல தான் ஆரம்பிக்கும். ஊழியன்றது உலகத்துல அல்ல. ஊழியன்றது கொடுக்கப்பட்ட குடும்ப உறவுகள்கிட்ட கடவுளை சொல்லி அவர்களை கடவுள் இடத்துல வழி நடத்தணும். வேதம் எல்லா இடத்துலயும் அதை பிரதானமாக சொல்லுகிறது. இந்த பிரச்சனை தான் லோத்து தவறி போனோம். லோத்து தான் குடும்பத்தில் ஒருத்தனை கூட காப்பாற்ற முடியும். சோதோமுடைய அழிவுல தன்னுடைய மனைவியை இழந்தான். மனைவிக்கு ஒழுங்கா கடவுளை சொல்லலை. திரும்ப காப்பாற்றி வந்த பொழுது தான் பிள்ளைகளை இழந்துப்பான். லோத்து தவறி போனதுல நோவா வெற்றி கொண்டான்றதை பார்ப்போம். இப்ப 9வது வசனத்துல பார்க்கிறோம். தேவன் 8வது வசனத்துல நோவா கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்கள், சுத்தமில்லாத மிருகங்கள், பிராணிகள் எல்லாத்திலையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்கு உட்பட்டன. ஆண்டவர் என்ன சொல்லலைன்னா, நீ போய் எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு உள்ள ஃபோர்ஸ் பண்ணி தள்ளுன்னு சொல்லலை. நீ போய் எல்லா மிருகத்தையும் கயிறு கட்டி இழுத்துட்டு வான்னு சொல்லலை. நீ பேழையை கட்டி உட்காரு, மிருகத்தை நான் உனக்கு அனுப்புறேன். இவன் பேழையை கட்டி உள்ள போய் உட்கார்றான். ஜோடி ஜோடியா 7வது நாள் எல்லா மிருகமும் போகுது. சிங்கம் ஜோடியா போகுது, புலி ஜோடியா போகுது, கரடி ஜோடியா போகுது, பறவைகள் ஜோடியா போகுது, ஆடு மாடு குதிரை கழுதை ஒட்டகம் எல்லாம் ஜோடி ஜோடியா போகுது.
உலகத்தில் உள்ள எல்லா பறவைகள், ஊர்வன, பாம்பு, பூச்சி, தேளு எல்லாம் ஜோடி ஜோடியா போகும். இதையெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறான். நோவா உள்ள போனா குடும்பம் உள்ள போச்சு, ஓகே. இப்ப இந்த மிருகங்கள் எல்லாம் பேழைக்குள்ள போறத சுத்தி உள்ள எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்துட்டு இருக்குது. நோவா கூப்பிடவே இல்லை, எல்லா மிருகங்களும் பேழைக்குள்ள ஜோடி ஜோடியா போகுது. இதை எல்லாத்தையும் பார்த்து கூட ஒருத்தையும் கூட பேழைக்குள்ள போகும். இவ்வளவு பெரிய அடையாளத்தை கடவுள் அவங்களுக்கு காட்டுறாரு. நோவா பிரசங்கத்துக்கு மிருகங்களும் பறவைகளும் பூச்சிகளும் கீழ்ப்படைந்து உள்ள போது மனுஷன் அவன் உள்ள போ. அறிவில்லாத பூச்சி மிருகங்கள் கூட கடவுளுடைய வார்த்தையை கேட்குது. 6 அறிவு உள்ள மனுஷன் துணிகரமா கேட்க மாட்டேன்னு. மிருகங்கள் போனப்ப கூட சுத்தி உள்ள ஒருத்தனுக்கு கூட இது கடவுளுடைய செயல், கடவுள் இந்த மீட்பை உண்டு பண்ணுகிறார், கடவுள் வல்லமையா அதை செயல்படுத்தான்னு ஒருத்தனுக்கும் எந்த நம்பிக்கையில எந்த சொரணையும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். மனிதனுடைய இருதயம் எவ்வளவு கடினமா இருக்குன்னு பார்க்கிறோம். அடையாளங்களும் அற்புதங்களும் மனிதன் ரட்சிக்காதுன்றதை இங்க பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய அடையாளத்தை கடவுள் நிறுத்தி காட்டுறாரு. உலகத்துல இது வரைக்கும் நடக்காத ஒரு சம்பவம். எல்லா மிருகமும் ஒரு பெட்டிக்குள்ள, எல்லா பறவையும் ஒரு பெட்டிக்குள்ள, எல்லா பூச்சியும் ஒரு பெட்டிக்குள்ள போகுது. இது உண்மைதான் தான் நம்மளால விசுவாசிக்க முடியும். ஏசு எருசலேம் வீதிகள் அநேக அற்புதம் செஞ்சாரு. எவன் விசுவாசிச்சான்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே அடையாளங்கள் அற்புதங்கள் கடவுளுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு தானே ஒழிய அது விசுவாசத்தை கொடுக்காது. நோவா பிரசங்கத்தை கேட்டு விசுவாசிக்காதவன் இந்த அற்புதம் பார்த்து அப்படிங்க விசுவாசிப்பான். நோவாவுடைய வார்த்தையின் மூலமாக ஆவியா வல்லமை இருதயத்தை உடைக்கும் பொழுது கதவை க்ளோஸ் பண்ணுவேன், இந்த நிகழ்வுப்பட்டு மாற்றி அப்படி விசுவாசிப்பான். ரைட்? வேதம் நமக்கு தெரிய விசுவாசம் கேள்வியினால தேவனுடைய வார்த்தையினாலதான் வருமே ஒழிய இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள் மூலமா வராது. ஏசு வராரு பாருங்க, வயநாடு நிலச்சரி வருது. ஏசு வராரு பாருங்க, எருசலேம்ல இப்படி நடக்குது, அங்க பலி விட கட்டிட்டாங்க, அங்க செம்பரியாட்டை இது பண்ணிட்டாங்க, இந்த அடையாளங்கள்லாம் இருக்குது, நம்புங்க நம்புங்க. எப்படி நம்புவான்? இதெல்லாம் சொன்னாவா விசுவாசம் வரும்? விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தை விளக்கப்படுத்துறதுனால, கடவுளுடைய வார்த்தையின் மூலமா பிரசங்கத்தின் மூலமா தான் விசுவாசம். வேதம் நமக்கு எல்லா இடங்களையும் சொல்லுது. மனிதர்களுடைய துணிகரமான பாவம் எவ்வளவு தூரம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுன்றதையும் நம்ம இங்க பார்ப்போம். ரைட், 11 இருந்து 16 வரைக்கும் வாசிங்க. 11 வாசி. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாபேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ரைட், எல்லா மிருகமும் உள்ள போயிடுச்சு. 7ஆவது நாள் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுது, கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார்னு சொல்லுது. எல்லாம் உள்ள போன ஜன்னல் அவன் தான் செய்யறான், கதவு அவன் தான் செய்யறான். எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் நீ பூட்டிக்கன்னு சொல்லலை. கடவுள் பூட்ட சாவியை கையில் எழுதுட்டா. ஏன் கடவுள் அதை பூட்டா? கடவுள் இருந்த காரியத்தை அங்க செய்கிறார். மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் தனது கிருபையின் கதவை மூடுகிறார். அவ்வளவுதான், இதுதான் லாஸ்ட். நீ நோவாவே நினைச்சாலும் வெளியே இருக்க எவனும் உள்ள வர முடியாது, உள்ள இருக்கிறவனவா வெளியே போக முடியாது. கடவுள் அந்த அந்த கதவை பூட்டி முடிச்ச உடனே பாருங்க, அவர் கதவை பூட்டுறாரு, மழை வருது. 40 நாள் மழை, முதல் நாள் மழை வருது. அந்த அந்த சீனுக்குள்ள நீங்க போய் பார்க்கணும். முதல் நாள் மழை பெய்யுது, அன்னைக்கு தான் முதல்ல மழையை இந்த உலகம் பார்க்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண்டவர் கீழ்காற்று மூலமா தான் பயிர்களை விதைய வைக்கிறார். வானத்திலிருந்து தண்ணி பெய்யணும்னு எல்லாம் நல்லா குளிச்சுட்டான். ஆகா, வானத்துல என்னமோ அதிசயம் நடக்குதுன்னு பார்த்தேன். 2வது நாள் மழை பெய்யுது, தண்ணி முழங்காலுக்கு வருது. 1 வாரம் மழை பெய்யுது, தண்ணி இடுப்பளவுல வருது. ஏதோ ஒரு நீச்சல் குளம் மாதிரி அவங்க நீச்சல் அடிச்சு மலையில சந்தோஷமா குளிச்சு பாடி இருப்பாங்க.
10வது நாள் மழை பெய்யுது, தண்ணி இடுப்பை தாண்டி மார்புக்கு வருது. இப்போ அவனுக்கு பயம் வந்திருக்கும். ஒருவேளை நோவா சொல்றது உண்மையோ, உண்மையாகவே இந்த தண்ணி புகுந்து இந்த உலகத்தை அழிச்சிருமோன்ற பயத்துல கதறி ஓடி இருப்பான். இனி அவன் பேழையை போய் எப்படி தட்டியிருப்பான். 1 மாசம் ஆகுது, எவ்வளோ மரங்களை தாண்டி மலைகள் போயிருக்கும். வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. 4 நாள் மழை பெஞ்சாவே சிட்டிலாம் தாங்க மாட்டேங்குது. நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்கள்ல. 1 வாரம் மழை பெஞ்சுன்னா கம்ப்ளீட்டா எல்லா சிட்டியும் மூடுது. இங்க 40 நாள் மழை, 1 மாசம் மழை பெய்யுதுன்னு சொன்னா அது என்னது, கூரை வீடு மேல் வீடு எல்லாத்தையும் மூடிடுச்சு. கூரையில இருக்க வேக வேகமா ஓடி மேல் வீட்டுல போய் உட்காந்துருப்பான். மேல் வீட்டுல இருக்கிற மொட்டை மாடியில போய் உட்காந்துருப்பான், 4வது மாடியில போய் உட்காந்துருப்பான். தண்ணி அதையும் தாண்டி வந்து கொண்டு இருக்கிறது. பாருங்க, கடவுள் அதுலயும் கிருபை கொடுக்குறார். ஒரே நாளை கம்ப்ளீட்டா அள்ளிக்கல. 40 நாள் மழை பெஞ்சு தண்ணி மேல வந்துட்டே இருக்கு. 35வது நாள் மரங்களை மூடி மலைகளுக்குள்ளாக வருகிறது. மரம் ஏறினவன் மரத்துல ஏறி இருப்பான், மலை ஏறினவன் மலை உச்சியில போய் அங்க உட்காந்துருப்பான். மழையும் தாண்டி தண்ணி ரொம்ப, எவ்வளவு ஓலத்தோட போய் பேழையை தட்டியிருப்பான், எவ்வளவு கதறலோட நோவாவிடத்துல போய் கூப்பிட்டுருப்பாங்க. பேழைக்குள்ள இருக்கிற நோவா நினைச்சாலும் வெளியில் எவனை காப்பாற்ற முடியும். கடவுளுடைய நீதியான ஆக்கினை எவ்வளவு பெருசுன்னு பார்க்கிறோம். கடவுளுடைய கிருபையினுடைய வல்லமையும் எவ்வளவு ஆழமானதுன்னு பார்க்கிறோம். நோவாவும் வெளியே வந்து அழிய முடியாது, வெளியே இருக்கிற எவனும் உள்ள போய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எத்தனை குழந்தைய அழுதுருக்கும், எத்தனை கர்ப்பிணி பெண்கள் அழுதுருப்பாங்க, எத்தனை முதியவர்கள் கதறி கூப்பாடு போட்டிருப்பான். ஒருத்தனையும் யாரும் காப்பாற்ற முடியாது. கடவுள் இந்த கூக்குரல்களுக்கு மத்தியில தனது அழிவை நிறைவேற்றுகிறார். அவர் அன்புள்ள கடவுளுங்க, இப்படிலாம் செய்வாரா? அவருடைய கிருபையும் இரக்கமும் எல்லார் மேலேயும் இருக்கு. அவர் தாங்க அழிச்சாரு, அவர் தாங்க இவ்வளவு கூக்குரலையும் சின்னாபனமாகினாரு. குழந்தையில இருந்து வாலிபன்ல இருந்து வயதானவர்ல இருந்து முழு உலகத்தையும் அழிப்பதற்கு தீர்மானம் பண்ண நீதியுள்ள கடவுள். அது பழைய ஏற்பாட்டு கடவுள். புதிய ஏற்பாட்டுல அப்படிலாம் இல்லை. காட்டுறேன், புதிய ஏற்பாட்டுல இதை விட எவ்வளவு அதிகமா இருக்குதுன்றத ஆண்டவர் நமக்கு சொல்றார். இப்ப இவ்வளவு கூக்குரல்கள் மத்தியில தேவன் தனது கதவை மூடிட்டார். கடவுள் எப்பயுமே ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதுக்கு உங்க இருதயத்தை அடைச்சிங்கன்னு சொன்னா அதை விட கொடூரமான செயல் அது. கடவுள் பேசும் பொழுது அந்த சத்தியத்துக்கு விரோதமான செய்கை நம்முடைய இருதயத்தில் வச்சுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் கடவுள் பேசுறது கேட்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு கூப்பாடு போட்டு கடைசி நாளை வெளிப்படுத்தலாதான் சொல்லுது. மலைகள் எல்லாம் விழுந்தாலும் கூட எங்க மேல விழுங்கன்னு தான் சொல்லுவாங்களோ இல்லையே, கடவுளுடைய நாமத்தை தூசிப்பார்களே உள்ள ஒருத்தனை மனம் திரும்ப மாட்டான்னு சொல்லுது. பூமியே இடிஞ்சு விழுந்தாலும், நட்சத்திரங்களே வேலிருந்து விழுந்தாலும் மனுஷன் கடவுள்கிட்ட மன்னிப்புக்காக ஓட மாட்டானா. மனுஷன் அதுல தப்பிச்சு கடவுளை தூசிக்கிறதுக்கு தான் ஓடுவானா. இப்ப நோவாவுடைய காலத்துல ஏற்பட்ட அழிவு அப்படிப்பட்ட விஷயத்தை தான் செய்யுது. தேவன் தனது நியாய தீர்ப்புலையும் தனது ஆக்கினை தீர்ப்புலையும் எந்த விதமான இறக்கத்தையும் காட்ட மாட்டார். அவர் எச்சரிக்கும் பொழுது மனம் திரும்பாத ஒவ்வொரு மனிதனையும் அவர் நீதியாக சங்கரிப்பதற்கு தயாராக இருப்பார். புதிய ஏற்பாட்டில் அப்படிலாம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா மத்தேயு 24:37 வாசிங்க. மத்தேயு 24:37 இயேசு தான் வாயால சொல்றார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ரைட். இப்ப இயேசு ரொம்ப தெளிவா தனது 2ஆம் வருகை குறித்து கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த நாளிகையும் அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர வேற ஒருவனும் அறியா, பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள். நோவாவுடைய காலத்தில் நடந்த மாதிரியே 2ஆம் வருகையில் நடக்கும். நோவா காலத்துல எப்படி இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு நடந்துச்சோ, நோவா காலத்துல எப்படி ஆக்கினை தீர்ப்பு நடந்துச்சோ, அதே தான் இயேசு வரும்பொழுது நடக்கும். வேற இருக்கக்கூடிய நோவா எப்படி காப்பாற்றப்பட்டானோ அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் காப்பாற்றப்படுவார்கள். அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இது இடுக்கமான வாசல். அநேகர் பாதாளத்துக்கு போற வாசல் பெருசாதான் இருக்கும், பரலோகத்துக்கு போற வாசல் சிறுசு. இடுக்கமான வாசல எல்லாரும் போக முடியாது, இடிச்சுட்டு தான் போக முடியும், ஒவ்வொருத்தரா தான் போக முடியும். இப்ப இயேசு அதை ரொம்ப தெளிவா சொல்றாரு. நோவாவுடைய காலத்தில் நடந்த மாதிரிதான் தனது 2ஆம் வருகையில நடக்கும். கடவுளுடைய குணாதிசயம் என்னைக்கு மாறாது. அவர் பழைய ஏற்பாட்டிலே அன்புள்ள தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலே அன்புள்ள தேவன் தான். பழைய ஏற்பாட்டிலே நீதி உள்ள தேவன் தான், புதிய ஏற்பாட்டிலே நீதி உள்ள ஒரு தேவன் தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. 2ஆவதா இந்த பகுதி நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. தேவனது சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்து மனம் திரும்பலன்னு சொன்னா இரக்கமில்லாத தேவனது நீதியான தண்டனைகளை நாம் செய்வோம். பாவத்துல துணிகரமா வாழக்கூடிய மனிதனுடைய நிலை ரொம்ப ஆபத்தான. தவறு எதுன்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் அதில் தொடர்ந்து இருக்கிறான்னு சொன்னா
கடவுள் எச்சரித்த பொழுதும் அந்த எச்சரிப்பு ஒருத்தன் துச்சமா என்றான்னு சொன்னா அதை விட ஆபத்தான காரியம் இல்லை. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கடவுள் அந்த எச்சரிப்பை கொடுக்கலாம். உன் வாழ்க்கை சரியில்லை இன்னைக்கு சொல்லலாம். உன் வாழ்க்கையில சில பாவத்தை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற, உன்னை எச்சரிச்சுட்டே இருக்கிறாரு. உன் மனசாட்சியின் மூலமா கடவுள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நீ கடவுளுடைய வார்த்தையை தள்ளி தள்ளி உன் பாவத்துல தொடர்ந்து இருப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு நாள் கிருபையின் கதவு மூடப்படும். ஒரு நாள் நீ எவ்வளவு அழுது மனம் திரும்பினாலும் உனக்கு மனம் திரும்புதல் கொடுக்கப்படாது. ஏசாவிடுதான். ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து அழுது புரண்டான். அவ்வளவுதான், கடவுளை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அதான், எருசலேமுக்கு அதான். எருசலேமுடைய அழிவுல சொல்றாரு, எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு கதறாரு. எருசலேம் குமார்த்தைகளை நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக அழுங்க, உங்களுக்கு நடைபெறக்கூடிய அழிவு மகா மோசமானதுன்னு அழுறார். அந்த ஜனம் ஒரு பொழுதும் அவர் ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாத பொழுது நீதியான ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நோவாவுடைய காலத்துல எந்த இரக்கமும் தயவும் இல்லாம முழு உலகத்தையும் தேவன் சங்கரித்தார்ன்றதை பார்க்கும். ஒரு நீதிமானை காப்பாத்துறதுக்காக அவனை காப்பாத்தி முழு உலகத்தையும் அழிக்கிறார். அதே சமயத்துல ஒரு பாவியையும் மிஸ் பண்ணாம தண்டிக்கிறார். அந்த கூட்டத்துல ஒருத்தையும் கூட எஸ்கேப் ஆகல, யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அந்த வசனத்தை நீங்க கவனிக்கும் பொழுது இந்த தண்ணியினுடைய அளவை சொல்றாரு. 19 வாசிங்க, 19. அதுல ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. 20 மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. பேஞ்ச மழையில ஒரு பூமியில் உள்ள ஆழத்தினுடைய ஊற்றுகள் திறக்கப்பட்டு வானத்தினுடைய மதுகள் திறக்கப்பட்டு 40 நாள் இரவும் மகளும் பேஞ்ச அந்த பெரு வெள்ளம், அது பேலைய, அவ்வளோ பெரிய பேலைய, அவ்வளோ வெயிட்டான பேலைய அது மிதக்க பண்ணி அந்த மலைகளுக்கு மேலாக தண்ணி மூடப்பட்டது. எங்கும் உள்ள மலைகள் எல்லாம் மூடப்பட்டது. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. எல்லா மலைகளுக்கு மேல 15 முழம்னா 22 அடி. 22 அடி உயரத்துல எவனும் நீச்சல் அடிச்சோ அல்லது எவ்வளவு பிரயத்தனம் பண்ணியோ அதை ஒரு பொழுதும் அடைய முடியாது, தொட முடியாதுன்ற அளவுக்கு ஜலம் பெருகிருச்சு. எவெல்லாம் பரியாசம் பண்ணா, எவெல்லாம் ஏளனம் பண்ணா, எவெல்லாம் சத்தியத்துக்கு ஏற்றினா எல்லாம் கீழே இருக்கிறான். எவன் கீழ்படிஞ்சான் அவன் மட்டும் மேலே நிற்கிறான். நோவாவும் அவன் குடும்பத்தை தவிர மற்ற எல்லாம் கீழே நிற்குது, அவன் மட்டும் மேலே உச்சியில் நிற்கிறான். விசுவாச வாழ்க்கையினுடைய மேன்மையும் கிருபையினுடைய அவசியத்தையும் ஆண்டவர் இங்கே தெளிவாக படம் பிடித்து சொல்லுவாரா. கடவுளுக்கு முன்பாக அவரது கிருபையை போக்கடிக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அளவு தண்டனை மகா மோசமானதுன்றதை நம்ம பிரதானமா பார்ப்போம். கடைசியா இறுதியாக இந்த பகுதியில பார்க்கும் பொழுது 17 - 24 வசனத்துல சில இன்னும் அடிப்படையான காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். 22வது வசனத்தை வாசி. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. 23. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. வரிசையா சொல்றாரு. வெட்டாந்தரையில இருந்த எல்லாம் அழியப்பட்டது. மனுஷன், மிருகம், ஊரும் பிராணி, ஆகாயத்து பறவை. வானத்துல இருக்கிற பறவை எப்படிங்க அழிஞ்சிச்சு? கழுகுகள்லாம் உயரத்துல பறக்குமே, மலைக்கு மேல கருகுகள்லாம் பறக்கும். இதெல்லாம் எப்படி அழியும்? எவ்வளவு தூரம் பறக்கும்? பறந்துட்டு இருக்கிற பறவை கால் ஊன்றதுக்கு மரம் வேணும். பறந்துட்டு இருக்கிற பறவை இலைப்பாடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் வேணும். அது எவ்வளவு தூரம் சுத்திட்டே இருக்கும். மழை பெய்யும் பொழுது பறவைகளால பறக்கவும் முடியாது, ஓரத்துலதான் நிக்க முடியும். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்குது. வானத்துல பறந்துட்டு இருக்கிற பறவைகள் முதற்கொண்டு உள்ள அழிஞ்சு முற்றிலுமாக எல்லாம் நிக்கிரகமாயின சொல்றார். பூமியில் உள்ள உயிர் உள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேரில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன ஆண்டவர் சொன்னார். கடைசி வசனம் சொல்லுது, ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. 40 நாள் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் நோவா வரல. அந்த தண்ணி வத்தி போறதுக்கு 150 நாள் தேவைப்பட்டது. இப்ப ஒட்டு மொத்தமா தேவன் அவருடைய வாழ்க்கையில முழுமையான கீழ்ப்படிதலையும் முழுமையான இரக்கமுள்ள தயவுள்ள காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அன்புள்ள கடவுள் எப்படி இப்படி ஒரு அழிவை உண்டு பண்ணார்? தயவுள்ள கடவுள், மன்னிப்புள்ள கடவுள் எப்படி இப்படி அழிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில், நீதியுள்ள கடவுள் இப்படிப்பட்ட நீதியை செலுத்தாம போக முடியாதுன்றதுதான். அன்பினுடைய மறுபகுதி நீதி.
அன்பினுடைய மறுபகுதி, கிருபையினுடைய மறுபகுதி பரிசுத்தம். அவர் எவ்வளவு தூரம் அன்பையும் மன்னிப்பையும் காட்டாரோ அதே போது நீதியும் பரிசுத்தையும் அவர் காட்டியாகவே வேண்டும். அவரால் நீதியை செலுத்தாம ஒரு பொழுது இருக்க முடியாதுன்றதை பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-10 வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-10. இதோட நம்ம இறுதியாக சிந்தித்து முடிக்கலாம். 2 பேதுரு 5:10. ஆஹ் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 10வது வசனம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி. அடுத்த 10வது வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாமிசத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். 9வது வசனம் அப்படியே வாசிங்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். இயேசு சொன்ன அதே விஷயத்தை தான் பேதுரு இங்க சொல்றாரு. பூர்வ உலகத்தை தப்ப விடாம நீதியை பிரசங்கித்தவனாக நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் காப்பாத்தி அவபக்தியுள்ள நிறைந்த உலகத்துல ஜலப்பிரயத்தை வரப்பண்ணி தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை என்று ரட்சித்து அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவும் நியாய தீர்ப்பு நாளுக்கென்று வைத்திருக்கிறார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லும். இயேசுவினுடைய 2ஆம் வருகையை இந்த நிகழ்வோட பேதுருவும் இங்க கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றார். விசுவாசம் இந்த உலகத்தால பரியாசம் பண்ணப்பட்டாலும், விசுவாசம் இந்த உலகத்தால நிராகரிக்கப்பட்டாலும் இறுதியா விசுவாசம் ஜெயிக்கும். இயேசு இந்த உலகத்துடைய பார்வையில தோற்கப்பட்டவர் தான். இயேசு இந்த முழு உலகமும் சேர்ந்து சிலுவை அடிச்சு கொள்ளதான் செஞ்சுச்சு. அது இந்த உலகத்தோட பார்வையில தோற்கப்பட்டது. ஆனா அதுதான் வெற்றி. அவர் சிலுவையில மறிச்சனாலதான் சகல அதிகாரத்தை துரத்தனங்களை கொண்டார். சிலுவையில மறிச்சனாலதான் பாவிகளை பரலோகத்தை கூட்டிட்டு போனார். சிலுவையில மறிச்சனாலதான் கனத்தையும் மகிமையும் எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். பைபிளை நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச வாழ்க்கையும் இந்த உலகத்துடைய பார்வையில தோற்கப்பட்ட வாழ்க்கை. அது இந்த உலகத்தால பிரம்மாண்டமா அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு பொழுது இருக்கார். அது கடவுளுக்கு பிரியமாக வாழும் பொழுது அது பாடுகளோடு உபத்திரவத்தோடு பயணிக்கிற வாழ்க்கை தான். இது ரோஜா பூ நடக்கிற வாழ்க்கை இல்லை. அவரை தெளிவா சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்வானா சொன்னாரு. என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்வானா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவனால அனுதினமும் தன்னைத்தானே வெறுக்கணும், அனுதினமும் சிலுவையை சுமக்கணும். நமக்கு பாடு இல்லாத வாழ்க்கை தேவை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை தேவை, நோய் இல்லாத வாழ்க்கை தேவை, கடன் இல்லாத வாழ்க்கை தேவை. அவரே அப்படி வாழலையே. அவரே பாடுபட்டாரே, அவரே கண்ணீர் சிந்தினாரே, அவரே பரியாசம் பண்ணப்பட்டாரே, அவரே உயிரை பணையம் வச்சாரே. அவரை பின்பற்றிய சீசர் எல்லாரும் அதான் நடந்துச்சு. சேவான் சொல்றான், அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை யாரப்பா நீ ஏத்துக்கிட்ட? பழைய ஏற்பாட்டில் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியை ஏத்துக்கிட்டியா? மனம் திரும்பலையா? யோவான் வரைக்கும் நீ சிறை சேதம் பண்ணி அவனை வெட்டி தானே போட்ட. ஆண்டவர் சொல்லாரு, நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் நியாய தீர்ப்பில் எல்லாரும் கணக்கு ஒப்புவிச்சு ஆகணுன்ற. வரலாறு முழுவதும் பார்த்தீங்கன்னா உண்மையா சத்தியம் அது உலகத்தால் அங்கீகரிக்கப்படாது. அது உலகத்தால் இந்த உலகத்துக்கு உண்மையான சத்தியம் கவர்ச்சியை கொடுக்காது. சாதாரண மனுஷனுக்கு இந்த சத்தியம் கோபத்தை உண்டு பண்ணும். சாதாரண மனிதனுக்கு இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களை பாவின்னா என் மேல கோபம் தானே படுவீங்க. நீ ஒழுங்கு இல்லப்பான்னு சொன்னா அவர் கோபத்தை தானே காட்டுவாரு. நீ ரொம்ப நல்ல பையன்பா, நீ கடவுளால் உயர்த்தப்படுவப்பா, நீ ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பப்பா, நீ நோய் இல்லாம வாழ்வப்பானா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இயேசு எங்கேயுமே அப்படி சொல்லலை. இயேசு தான் பின்னாடி வந்த கூட்டத்தை எல்லாத்தையும் கண்டித்தார். போலித்தனத்தை போலின்னு சொன்னாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கலர்னாரு, விபச்சாரி என்ற வார்த்தையை இயேசு மட்டும் தான் அதிகமாக பயன்படுத்திருக்காரு பைபிள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நித்தியத்தை நம்பி கிறிஸ்துவை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கைன்றது வித்தியாசமான வாழ்க்கை. அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் நோவா வாழ்னா. உங்களுக்கு எனக்கு இதான் எக்ஸாம்பிள். இந்த பகுதியை படிக்கும் பொழுது இதான் எனக்கு சொல்லும். இந்த பகுதியில் நான் எப்படிங்க கடவுளுடைய அன்பை சொல்றது? இந்த பகுதியில் கடவுளுடைய அன்பு என்பது நோவா கொடுக்கப்பட்ட கிருபை ஒண்ணுதான். நோவா கடவுளுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதை விசுவாசித்தவனாக பயணித்தான். அவன் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது, அவன் பெரிய அற்புத வர செஞ்சவன் கிடையாது. அவனுக்கு ஒண்ணுதான் தெரியும், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் தெரியும். நீங்கள் நான் அழைக்கப்பட்டவர், அதுதான் முக்கியமான, அதுதான் அவசியமான. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் என்னை நேசிக்கிறவன் என் கட்டளைகளை கை கொள்வாங்க.
என்னை நேசிக்கிறவன் என் கட்டளைகளை பின்பற்றி வாழ்வான். இதுதான் உங்க வாழ்க்கையில இருக்கணும். இது இருக்குதா? உன்னை பார்க்கிறவன் உன் விசுவாசத்தை பார்க்குறானா? உன் விசுவாசன்றது நீ பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல. உன் விசுவாசன்றது நீ கடவுளுக்காக எவ்வளவு நீதியா, பரிசுத்தமா, உண்மையா இந்த உலகத்தை எதிர்த்து, பாவத்தை எதிர்த்து வாழ்ற அப்படின்றதா இருக்கு. இந்த உலகத்தான போல உனக்கு ஆசை இருந்துச்சுன்னா, இந்த உலகத்தான போல நீ நோக்கம் வச்சிருந்தனா, இந்த உலகத்தான போல உனக்கு விருப்பம் இருந்தா, நீ ஒரு பொழுதும் விசுவாசியா இருக்க முடியவே முடியாது. உன் விசுவாசம் இந்த உலகத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணக்கூடிய விசுவாசம். அதுதான் ஆபிரகாம், அதுதான் ஈசாக்கு, அதுதான் தாவீது, அதுதான் இயேசு, அதுதான் அப்போஸ்தலர்கள். மனம் திரும்பு, இயேசுவினுடைய சிலுவையை விசுவாசி. இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை, இதுக்கு குறைவா ஒண்ணும் இல்லை. இந்த சிலுவை மரணத்தினால வரக்கூடிய இந்த விசுவாச வாழ்க்கை தான் உனக்கு அவசியம். இதுதான் இது வாழ்க்கைக்கு போதும். இயேசுவுக்கு வெளியே மகிழ்ச்சி இல்லை, இயேசுவுக்கு வெளியே சந்தோஷம் இல்லை, இயேசுவுக்கு வெளியே மீட்பு இல்லை. பேழையை தவிர வேற எங்க அவனுக்கு சந்தோஷம்? பேழைக்குள்ள இருக்கிறது தான் அவனுக்கு சந்தோஷம். பேழைக்குள்ள சந்தோஷமா இருந்திருப்பானா? பேழைக்குள்ள விரும்புறத செஞ்சிருப்பானா? பேழைக்குள்ள அடங்கிதான் இருக்கணும். மிருகம் கத்திட்டு இருக்கும், பறவை கத்திட்டு இருக்கும், எல்லா அசிங்கமும் பேழையா இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருக்கும். வேலைக்குள்ள வாழ்ற வாழ்க்கை நெருப்புல வாழ்ற வாழ்க்கை தான். 40 நாள் மழை பெய்யுது, எங்கேயுமே நகலல, உள்ளேயே இருக்கிறான். அதுக்கப்புறம் 150 நாள் தண்ணி காயுது. அடுத்த வாரம் பார்க்க போறோம். இன்னமும் அந்த விசுவாசம் எப்படி பிரவாகித்து ஓடியது, தேவனை எப்படி அவன் பற்றி கொண்டான்றது. அப்போ தேவன் இப்படிப்பட்ட மேலான விசுவாசத்தை நம்ம கொடுத்து அவரை முழு இருதயத்தோடு பற்றி கொள்வதற்கு கிருபையும் இரக்கம் செய்வாராக. ஜெபமெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம்.